காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இறுதி ஊர்வலத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 57,080 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை. மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் நண்பர் விஜயகாந்தின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா ஜனவரி 30ஆம் தேதி தொடக்கம். பகல் 10 உற்சவம் 31ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 9ஆம் தேதி வரை நடைபெறும். இன்னும் 10 ஆண்டுகள் விஜயகாந்த் இருந்திருந்தால் தமிழகத்தில் மாற்று அரசியலை உருவாக்கியிருப்பார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இதுவரை இல்லாத அளவு கடும் பனிப்பொழிவு. பனிப்பொழிவில் சிக்கி தவித்த 5000 சுற்றுலா பயணிகளை மீட்ட போலீசார். கிளர்ச்சியாளர்கள் மீது நைஜீரியா விமானப்படை தாக்குதல். கிளர்ச்சியாளர்கள் என நினைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் 10 பேர் உயிரிழப்பு. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய தலைசிறந்த தலைவர் மன்மோகன் சிங். ரஷ்ய அதிபர் புதின் புகழாரம். ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்தது ஏமாற்றம் அளிக்கிறது. இலங்கை அணியின் கேப்டன் சரித் அசலங்கா கருத்து.